காவேரி ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உண்மையிலே காவேரி இப்போ உண்மையை சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த முறையாவது விஜய்கிட்ட எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. ஆனால் வெண்ணிலாவோட திட்டத்தினால, வெண்ணிலாவோட அடத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கடைசியில் காவேரியால் உண்மையை சொல்ல முடியலை. பார்க்கலாம் என்னைக்கு உண்மையை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எபிசோட் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இனி அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் காவேரி விஜயை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வெயிட் பண்ணுறாங்க. பட் கடைசி வரைக்கும் அவங்களால மீட் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவங்களால மீட் பண்ண முடியல. பட் அவங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால தான் அவர் வரல, இல்லைனா நான் கூப்பிட்டோன்னே வந்துடுவார் அப்படின்ற மாதிரிலாம் நிவின்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிவினை பார்த்து பேசி டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் விஜய்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால உண்மையிலே தான் கர்ப்பமாக இருக்கிறேனா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்தது. ஸோ உடனே டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நிவின் அண்ட் நம்ம காவேரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறத யமுனா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ளே தப்பான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருது. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் பழக ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வருது. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இன்றைக்கி எபிசோடில் நடந்த சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க நடந்தது. இனி அடுத்த எபிசோடில், அதாவது நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நிவின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம உடனே போய் விஜய்கிட்ட சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் காவேரி வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நிவின் வேணாம், இந்த விஷயத்தை இப்போதைக்கு அவர்கிட்ட சொல்ல வேணாம், நான் நேரில் பார்த்து சொல்லணும் அப்படின்றதான் என்னோட ஆசை, நான் நேரில் பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. காவேரி ஏன் இப்படி சொல்கிறாங்க, எதற்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்றது நிவினுக்கு ஒன்றுமே புரியலை. பட் காவேரி எல்லாத்தையும் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் அவருக்கு தெரியுது. அதனால ஓகே காவேரி, ஆனால் நீ கண்டிப்பாக விஜய் கிட்ட சொல்லிடு. நீ சொல்லாமல் எவ்வளோ தூரத்துக்கு வந்து லேட் பண்ணுறியோ, இது ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட வாழ்க்கைக்கு வந்து கேள்விக்குறி ஆகிரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ண விஜய் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணால் அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காப்பாற்றிடலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. இவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாரு. அங்கே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இங்கே உட்காந்துருக்காரு. ஸோ இப்போவாவது விஜய் வந்து ஃபோன் பண்ணி ஏன் வர முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்கிற ட்ரை பண்ணுறாரு. பட் ஃபோன் போக மாட்டேங்குது. என்ன சுச்சுவேஷன் பாருங்களேன். ஸோ எப்பயுமே இந்த விஷயம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ராகினி அந்த பக்கம் இருந்து எப்படியாவது ஏற்றி விட்டுடலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஏற்றி விட்டு இந்த விஷயத்தை பேன் பண்ணிடணும், இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து இடையில இருக்கிறது ராகினி தான். ராகினி ஒரு ஆள் இருந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனா அது நிதர்சனம் கிடையாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்போ சேர போகிறாங்க அப்படின்றத எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வெண்ணிலாவை அட்மிட் பண்ண டாக்டர் வந்து பார்த்து செக் பண்ணுறாங்க. உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஏன் வந்து அவங்க இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாங்க, இப்போ தான் அவங்க குணமாகி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களோட மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் எந்த விஷயம்னாலும் பண்ணுறீங்க? நீங்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்கு காப்பாற்றாமே இருக்கிறது மேல். ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டு வந்துட்டு கடைசியில் நீங்கள் இப்படி வந்து சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பியிருக்காங்க. அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்களை எதுக்காக நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் விரும்புகிற ஒரு பொண்ணு ஆபத்தில் இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு ஸோ நிறையா விஷயங்கள் அவர் தியாகம் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் நினைச்சார் அப்படின்னா வெண்ணிலா வீட்டை விட்டு துரத்திட்டு காவேரியை கூட்டு வந்து உள்ளே வைக்கலாம். ஸோ ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அவர் முடிவெடுத்து செய்யணும் அப்படின்னு சொன்னால் செய்யலாம். ஸோ பிரச்சனையே கிடையாது. அப்புறம் சாரதா ஏற்றுக்குருவாங்க. அவங்க வீட்டில் உள்ள காவேரி வீட்டில் உள்ள எல்லாருமே ஏற்றுக்குருவாங்க. அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. வெண்ணிலாவை வெளியே போக சொல்லுங்க, காவேரி உள்ளே வருவா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க ஆணித்தனமாக வைக்கிறாங்க. ஆனாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு காவேரிக்காகவே அவர் நிறையா விஷயங்கள் பண்ணிட்டு அண்ட் இப்பயும் வெண்ணிலாவை கைவிடாமல் காவேரியும் கைவிடாமல் ஸோ ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்படிங்கும்போது அவரோட நல்ல மனசை கண்டிப்பாக வெண்ணிலா புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போகணும். ஒதுங்கி போகிறது தான் நல்லது. பட் அதை விட்டுட்டு இல்லை நீங்கள் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பிளாக்மெயில் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறல அப்படின்னா நான் கண்டிப்பாக செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பிளாக்மெயில் பண்ண போகிறாங்க. சரிங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவோம். ட்ரீட்மெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, குணமாயிட்டாங்க. மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ காவேரி கிட்ட இப்போவாது விஜய் உண்மையை சொல்லணும் இல்லையா. ஸோ கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. காவேரி நீ என்னை கூப்பிட்ட காவேரி, பட் என்னால் வர முடியல, ஏன் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்கிறாரு. அதாவது காவேரி இந்த மாதிரி வெண்ணிலா வந்து ஞாபக சக்தி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா, அதனால தான் நான் வந்து அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டேன். ஸோ என்னால் வர முடியல காவேரி, என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்க, பட் இப்போவாது சொல்லு எதுக்காக நீ என்னை வர சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க காவேரி வந்து இல்லைங்க நான் நேரில் மீட் பண்ணி தான் சொல்லுவேன் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஆணித்தனமாக அந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. நான் நேரில்
நேரில் மீட் பண்ணும்போது நான் நிச்சயமாக சொல்கிறேன் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விஜய்க்கு வந்து அதை சர்ப்ரைஸ் தாங்க முடியல. என்னவா இருக்கும், என்ன ஒரு விஷயம், ஏன்னா காவேரி இவ்வளோ தூரத்துக்கு தன்னை பார்த்து ஒரு விஷயத்தை நேரில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றத அவரால் புரிஞ்சிக்க முடியுது. பட் என்ன விஷயம் அப்படின்றது அவருக்கு இப்போ வரைக்கும் தெரிய வரல. ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் தெரிய வரும்போது அவர் தன்னையும் மீறி ஒரு பெரிய அழுகை அழுகுவார். அவ்வளோ தூரத்துக்கு அவரோட மனசில் காயங்கள் உண்டாயிருக்கும். ஏன்னா இந்த டைமில் நிச்சயமாக அவர் கூட இருந்திருக்கணும், நல்லபடியாக காவேரியை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். யாரோ ஒரு ஆள் நிவின் 3வது மனுஷன். ஸோ இவங்களோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது நிவின் வந்து 3வது ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்து பண்ணுற ஹெல்ப் கூட விஜய் பண்ண முடியல அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான் வைங்களேன். ஸோ இருந்தாலும் இந்த சோதனைகள்லாம் தாண்டி 2 பேரும் வந்து கூடிய சீக்கிரமே சேரணும். அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. வெண்ணிலா வந்து உண்மையை புரிஞ்சுக்கிடணும். அவங்க 2 பேரோட எவ்வளோ தூரத்துக்கு விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இப்போ எந்த அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை வேற பிறக்க போகுது. அப்படிங்கும்போது வெண்ணிலா ஒதுங்கி போகிறது தான் அவங்களுக்கு நல்லது. ஒரு வேளை எங்கே நம்ம காவேரி வந்து மாசமாக இருக்கிறாங்க, கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் ராகினிக்கு தெரிஞ்சால் அதை வச்சு ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிச்சயமாக அதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்குது. அண்ட் இது ஒரு பக்கம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யமுனாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம். மறுபடியும் இவங்க 2 பேர் பழகுறாங்களோ, ஒருவேளை நமக்கு தெரியாமல் பழகுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தேடி பின்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் இங்கே இருந்த பொண்ணோட ரிப்போர்ட் எங்கே அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த நர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது யார் காவேரியா அப்படின்ற மாதிரி இவங்க போய் நிற்க, இவங்க ஆமாம்மா காவேரி தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, சரி அவங்களோட தங்கச்சி தான் நான் அந்த ரிப்போர்ட்டை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு செம்ம ஷாக். என்னது காவேரி மாசமாக இருக்காளா, அப்போது கண்டிப்பாக வந்து இதுக்கு காரணம் நிவினா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன். ஏன்னா அவங்க வந்து வீட்டிலேருந்து பிரிஞ்சு வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. பட் இவ்வளோ தூரத்துக்கு கழிச்சு கன்சீவ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் ஏன் நிவினா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க யோசிக்கிறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். ஒரு நல்ல கட்டத்தில் தான் அவர் பார்க்குறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் காவேரி விஜய் 2 பேரும் சேரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் இவங்க 2 பேரும் கண்டிப்பாக சேரணும், அதுதான் என்னோட முழு சந்தோஷம், அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். ஸோ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இவங்க 2 பேத்துக்கு பிரச்சனையா நிவின் வரமாட்டார் அப்படின்றத. ஆனாலும் யமுனாவுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்ற ஒரு பேய் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த பேய் தான் அவங்களை ஆட்டி வைக்க போகுது. அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இதுக்கப்புறம் நிச்சயமாக அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வீம்புக்குனே பண்ணிக்கிட்டு இருக்க தான் போகிறாங்க. கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. இதை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது, மாறாது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பெல்லாம் தாண்டி இவங்க 2 பேரும் எவ்வளோ ஒற்றுமையாக இருந்து அந்த விஷயத்தெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி வந்து சரி பண்ணி அவங்களோட வாழ்க்கையை வாழ போகிறாங்க அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் கதை. நிச்சயமாக நல்லபடியாக வாழ்வாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் சீரியல் பார்த்தீங்கன்னா கரராக தான் போய்கிட்டு இருக்குது. சீக்கிரமே உண்மை தெரிய வரணும். நம்ம விஜய்க்கு உண்மை தெரிய வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக வெண்ணிலாவை தூக்கி எறிஞ்சிடுவார். ஏன்னா இப்போது நடந்த விஷயங்கள் எல்லாரும் யார்கிட்டையாவது போய் சொன்னாங்க அப்படின்னா எல்லாருமே விஜய் பக்கம் தான் நிற்பாங்க. ஏன்னா விஜய் பக்கம் ஒரு நியாயம் இருக்குது. விஜய் வந்து இது தெரிஞ்சு இந்த விஷயத்தை பண்ணலை, தெரியாமல் பண்ண இது ஒரு சம்பவம், இதுக்கு வந்து யாரையும் குற்றம் சொல்ல முடியாது அப்படின்னா நீங்கள் தான் ஒதுங்கி போகணும் அப்படின்ற மாதிரி தான் எங்கனாலும் சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்லலை. அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் சூசைட் பண்ணிக்கிறேன், நான் செத்து போயிடுவேன், ஸோ நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு சாவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இங்கே விஜய்க்கு வந்து பிரச்சனை. ஏன்னா இது வந்து விஜய்க்கும் பிரச்சனை, அவங்களோட குடும்பத்துக்கும் பிரச்சனை, ஒட்டுமொத்தமாக இது எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்றதுனால விஜய் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காரு. நிச்சயமாக இந்த பிரச்சனை வந்து நீண்ட பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, இதுலேருந்து வெளியே வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் இவங்களை எல்லாத்தையும் சமாளித்து எப்படியாவது காவேரியை சீக்கிரமே கைப்பிடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. காவேரியும் அதை தான் விரும்புகிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் கூட வாழ்ந்த இந்த கொஞ்ச நாட்கள் போதும், இதை நான் நினச்சிக்கிட்டே வருஷம் ஃபுல்லாக ஓட்டிடுவேன், எனக்கு இதுவே பெரிய ஒரு ஹிஃப்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வாழ்ந்த வாழ்க்கை பெரிய ஹிஃப்ட் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் அப்படி கிடையாது. இதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதா உண்மையிலே அதெல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஹிஃப்ட், பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிச்சயமாக இவங்க சேர்ந்துடும் அப்படின்றது நம்மளோட ஆசை. கண்டிப்பாக சேருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலும் பட் சில தடங்கல்கள் அப்படின்றது பார்க்கும்போது அது நிச்சயமாக வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி 2 பேரும் எப்படி வந்து சேர போகிறாங்க. ஏன்னா வெண்ணிலா ஒரு பக்கம் அண்ட் நம்ம ராகினி ஒரு பக்கம். ராகினி வந்து முடிவு எடுத்துட்டாங்க, கீயே கொடுக்காம இவன் எந்த ஆட்டம் ஆடினா அப்படின்னா நம்ம கீ கொடுத்தா எந்த ஆட்டம் ஆடுவா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து வெண்ணிலா வச்சு ஆட்டம் போட பார்ப்பாங்க, எப்படியாவது காவேரி விஜயை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு அதானே. ஸோ எப்பயுமே அந்த கணக்கு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் ரிப்பீட்டடாக இந்த விஷயத்தை மறுபடியும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ 2 பேரும் பிரியணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்து தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அவங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்குதா, நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குதா அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் எபிசோடு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு போய்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரமே எல்லா உண்மையும் நம்ம விஜய்க்கு தெரிய வரணும். விஜய்க்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக காவேரியை
காவேரியை தனியாக விட்டுட்டு போக மாட்டார். என்ன பிரச்சனை பண்ணியாவது, என்ன விஷயங்கள் பண்ணியாவது, என்ன சொல்லி சமாளிச்சாவது நிச்சயமாக காவேரியை தன் பக்கம் கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படின்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அது நடக்கும் அப்படின்னு, அதுதான் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றத நம்மளோட ஆசை. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.